எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பதுமகம் வச்சு எப்படி வீட்டிலேயே ஃபேஸ் அண்ட் பாடி க்ரீம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பதுமகம். இது நீங்கள் இன்டேக்காக கூட எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் ஒரு 2 லிட்டர் தண்ணியில் ஒரு 2 பிஞ்ச் ஆர் 1 or 2 ஸ்டிக் போட்டிங்கன்னா அப்படியே அது கலர் சேஞ்ச் ஆயிரும். இதை நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வரலாம். இது நிறைய ஆன்டி ஆக்சிஜன் கொண்டது. இது நம்ம சருமத்துக்கு கூட ஏற்றது. இதுக்கு தேவையான ஆயில் ஃபேஸ் பார்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கிரேப் சீட் ஆயில், வீட்டிலேயே செய்த கிரேப் சீட் ஆயில் எடுத்துக்கிறேன். இந்த ஆயிலில் லைட்டாக கசடு இருந்தாலும் பரவாயில்லை. இது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் காய வச்ச ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் போட்டுட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இப்போதைக்கு எனி ஃப்ரூட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் ஆர் கோகோனட் ஆயில் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஆலிவ் ஆயில் அதிக எண்ணெய் பசை இல்லாமல் நான் கிரீஸியாக இருக்கும். ஸோ அது எடுக்கிறது நல்லது. ஆல்மோஸ்ட் 1 கப் மேங்கோ பட்டர் எடுத்துக்கிறேன். இது கூட எமல்சிஃபையிங் வேக்ஸ் 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். 1 பிஞ்ச் அளவு ஜாந்தம் கம் ஆயில் ஃபேஸில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம டபுள் பாயில் மெத்தடில் வச்சுட்டு நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான வாட்டர் ஃபேஸ் அளவு பார்த்துக்கலாம். நான் 60 ml கப்பில் 1/2 கப் அளவு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பதுமகம் வாட்டரும் 1 கப் அளவு எடுத்துக்கிறேன். அடுத்து ஆலுவேரா ஜெல் 1 கப் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ப்ளூ கப்பில் 1 கப் ஃபுல்லாக எனக்கு வாட்டர் ஃபேஸ் கிடச்சிச்சு. இதை நான் தனி ஒரு வெசலில் மாற்றி வச்சுக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் 2 ஸ்பூன் செட்ரில் ஆல்கஹாலை இப்போது இந்த உருகின ஆயில் ஃபேஸில் ஆட் பண்ணிடுவேன். ஒன் கப் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஃபேஸில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வாட்டர் ஃபேஸை கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஜாந்தம் கம். இது கூட நான் கிளிசரின் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வாட்டர் ஃபேஸில் இந்த ஜாந்தம் கம்மை மிக்ஸ் பண்ணி இந்த ஆயிலை கொஞ்சம் சூடாக இருக்கும்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஹேண்ட் பிளெண்டரில் லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நமக்கு கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நமக்கு நார்மல் ஃபார்மில் வந்துடும். இது கூட நான் கொஞ்சம் பயோ என்சைமும் ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதுதாங்க கடைசியாக இந்த திக்னஸில் வந்திருக்கு. இது உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா உங்கள் ஸ்கின்னை டைட் பண்ணி கொடுக்கும்.
இது கிட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லது. இதில் ப்ரிசர்வேட்டிவ் ஜியோகார்ட் ஈசிடி யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் நான் இதில் யூஸ் பண்ணல. இது குழந்தைக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.